மழை பாருங்க, சரியான மழை பெய்யுதுங்க. கை வச்சு சொல்லு. ஹாய் गाइस, மார்னிங். என்னங்க மார்னிங் இல்ல குட் நைட். குட் நைட், குட் மார்னிங் என்ன சொல்லலாம். என் டைம் பாருங்க 3 மணிக்கு. நாங்க இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா பிரியாணி சாப்பிட போயிட்டு இருக்கோம். பிரியாணி சாப்பிட போயிட்டு இருக்கோம். அதுவும் காலையில வீட்டுல வந்துட்டு ஆளாளுக்கு போய் சொல்லிட்டு நைட்டு சாப்பிடாம இருந்து ஒரு பிரியாணி சாப்பிடறதுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னால ஒழுங்கா பேச முடியல. நம்ம கேங்ல புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரு. உங்க பேர் சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு இன்டர்வியூ இன்னைக்கு. மதுசூதனன், இவரு நம்மளோட புது ஆளு. அவரும் வந்துட்டு பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல இருந்தே சாப்பிடாம இருக்காரு. குடும்பம் பண்றாப்லங்க. ரொம்ப குடும்பம் இருக்கிறேன்னா நீங்க போறது இல்லாம என்னையும் கூட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல எல்லாம் திட்டு வாங்கிட்டு நாங்க வந்துட்டு அவரை கடத்திட்டு போயிட்டு இருக்கோம். நானும் எங்களோட கேமராமேனும். இதெல்லாம் எதுக்காக? ₹1 பிரியாணிக்காக. ₹1 பிரியாணிக்காக. ₹1 1 ஓகே गाइस, நம்ம வந்துட்டு இப்ப பூந்தமல்லி தாண்டி போயிட்டு இருக்கோம். பிரியாணி சென்டர் எங்கன்னு நான் காட்டுறேன், நீங்களே என்னோட டிராவல் பண்ணுங்க. இப்ப வந்து ஒரு பூதம் வரப்போகுது. இவரு தான் அந்த பூதம். ஹலோ, டிரைவிங்ல இருங்க. கடைசியா நம்ம வந்துட்டு இந்த லொகேஷன் வந்துட்டோம். இந்த ஒரு பிரியாணி சாப்பிடறதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 700 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். இல்ல 700 கிலோமீட்டர் இல்லைங்க, 70 கிலோமீட்டர். ஒரு 70 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். ஆனா அது ஒர்த்தா இல்லையா நம்ம பிரியாணி சாப்பிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனலா நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க, பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. இது என்ன பிரியாணினா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு, தம் போட்டுட்டு இருக்காங்க. எப்படியும் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம வெளியே போய் வெயிட் பண்ணலாம். ஸோ அவங்களே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நாங்கள் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக புளியந்தோப்பு. உங்களுக்கு லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த லொக்கேஷன் பார்த்து கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடலாம். மழையாக இருக்கிறதால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டம் வந்து இங்கே பயங்கரமாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணிவிட்டு அதனோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். மது, பிரியாணி சாப்பிட்றதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு? இதை காட்டுங்க. மல்லு கட்டி தூங்குற ஒருத்தர் எழுப்பி கொண்டு வராங்க. போய் சொல்றாருங்க, நைட்டே சாப்பிடாம படுத்துட்டாருன்ட்டு என்கிட்ட என்ன சொல்லிட்டாரு. உண்மையில சொல்லக்கூடாது. உண்மையில சொல்லக்கூடாதா? சரி, ஓகே. இவங்க அப்பா அம்மா யாரும் இருந்தா கண்டிப்பா நோட் பண்ணுங்க. இதை காலையில பாருங்க, மணி பாருங்க, இந்த டைம்ல இவருக்கு இங்க என்ன வேலை? சரி, ஓகே, ரைட்டு. பிரியாணின்னா யாருக்கு இருந்தாலும் ஆசையா தான் இருக்கும். ஏன், நம்ம கேமராமேனுக்கே பயங்கர ஆசை தான் பிரியாணி. அண்ணா இவ்வளோ காலங்காலத்தில் பிரியாணி சாப்பிடணுன்னு அப்படி ஒரு ஆசை. ஆசை இல்லை, அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு. என்னதாண்ணா பார்த்துட்டு இல்லை பிரியாணி போயிடலாமா? ஹலோ, சாப்பிட்டு பார்க்கணுங்க, கண்ணிலையா பார்க்கறதுக்கு. நீங்க அவ்வளோ பெரிய குண்டா கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு டேஸ்ட் பண்ணாம போகிறது. ஓகே ஓகே ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுன்னு நினைக்கிறேன். இது வந்து கரெக்டாக புளியந்தோப்பு இந்த இடம். இங்கே ஆல்ரெடி கார்ஸ் எல்லாம் நிறைய நிற்குது. எல்லாரும் பிரியாணிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டமும் இருக்குது. வர ஆரம்பிச்சிட்டாங்க. 4 மணிக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுமா. 3 AM பிரியாணி இல்லை, ஆக்சுவலாக 4 AM பிரியாணி. ஏன்னா மழை பெய்யறதால கொஞ்சம் லேட் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, அப்புறம் தவா கறி, அப்புறம் பீஃப் ஃப்ரை இதெல்லாம் கூட போட்டுருக்காங்க. தவா கறின்றது கூட எனக்கு தெரிஞ்சு அந்த பீஃப் தான் நினைக்கிறேன். அது பார்க்கறதுக்கு கொத்துக்கறி மாதிரி இருக்குது. பட் ஆனால் நாங்கள் வந்துட்டு ஒன்லி சிக்கன். மட்டன் தான் சாப்பிடுவோம், பட் ஆனால் மட்டன் இல்லை. ஸோ சிக்கன் மட்டும் தான் டேஸ்ட் பண்ணுவோம். பாருங்கள். அப்புறம்
சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ டைனிங் ஏரியா எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு மொபைலை திருப்பி வச்சுருக்கிறதால மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. என் ஃபேஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, டைனிங் ஏரியா தெரிஞ்சால் போதும். ஸோ இவரும் வந்துட்டு இந்த ஏரியா தான். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்து சாப்பிட்டுருக்கீங்க? ப்ராப்ளி ஒரு 4 years. 4 years? ஆமாம். சான்ஸே இல்லை. எங்கேருந்து வரீங்க? எண்ணூர். ஆமாம். நாங்கள் எங்கேருந்து வரீங்களா? காஞ்சிபுரம். சூப்பர் ப்ரோ. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்பெஷலாக இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காகவே காலையில் எல்லாரையும் தொல்லை பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன். ஓகே. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே ப்ரோ, சொல்லுங்கள் எப்படி இருக்குது பிரியாணி இங்கே? சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னைக்கு வந்துக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இந்த ஏரியாவுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறேன். சூப்பர். என் பிரதர் தான் அவர். ஆமாம், ஸோ அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சாப்பிட்றீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பீஃப் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் கூட நல்லா இருந்துச்சு. மீன்ஸ் பீஃப் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து சிக்கன் தான் நாங்கள் சாப்பிட்டது. ஓகே, பிரியாணி சாப்பிட்டாச்சு, பார்சலும் வாங்கியாச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். பாருங்கள் பார்சல் தெரியுதா? காலையில் வீட்டிலேருந்து எந்திரிச்சு 2 மணிக்கெல்லாம் கிளம்பணும் இல்லைங்களா? மறக்காமல் வரும்போது அர்ச்சனா ஸ்வீட்டோட தான் வரணும் அப்படின்ற மாதிரி வீட்டில் சொல்லிட்டாங்க. பிரியாணியோட தான் வரணும் அப்படின்ட்டு. எங்களுக்கு வீட்டில் காலைல டிஃபனே பிரியாணி தான். ஓகே கைஸ், பிரியாணி செம்ம திருப்தியாக சாப்பிட்டோம். மணி ஆல்ரெடி 5 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு லைட்டாக ஒரு குட்டி தூக்கம் போட்டு போக முடியுமான்னு தெரியல. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கமெண்ட்டும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் see you again in a super new video. Until then, bye. Love you. நீங்களே love you சொல்லுங்க. Bye சொல்லு. Bye. Okay, see you. Tata. Bye. சரியான மழை பெய்யுதுங்க. இவ்வளோ காலையில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மழை வச்சு செய்தா என்னன்னு தெரியல. செம்ம மழை பாருங்க. என்னால் வண்டியே ஓட்ட முடியல. எனக்கு என்னமோ வந்துட்டு இந்த vlogல இதையும் போடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையாக இருந்தது. அதனால தான் நான் போட்டேன். டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7. ஆனால் 7 மணிக்கெல்லாம் வந்து செம்ம பிச்சு எடுத்துச்சு மழை. கண்டிப்பாக இது வந்து நியூஸில் போடுவாங்க எப்படி மழை பெய்யுது அப்படின்ட்டு. நான் இருக்கிற இடம் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் செம்ம மழை பெய்யுது. சி இதோட நான் முடிச்சுக்கிறேன். பாய். see you later. சாரி கைஸ், நான் அங்கே பிரியாணி சாப்பிட்டேன், டேஸ்ட் பண்ணேன். பட் ஆனால் அந்த கிளிப்பிங் மட்டும் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ரியலி வெரி சாரி. நல்ல வேலை நான் பார்சலும் வாங்கிட்டு வந்துட்டேன். பார்சலில் இருக்கிறத கொஞ்சமாக போட்டு வீட்டுக்காக வாங்கிட்டு வந்தது அவங்க கோச்சிக்கூடாது. அதனால் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டையும் வந்துட்டு நான் வந்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் அந்த பார்ட் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. இதுதான் நான் பார்சல் வாங்கிட்டு வந்தது. அங்கே சாப்பிட்ட டைமிங் வந்துட்டு 4:30ங்க. நான் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 7:30 ஆகிடுச்சு. சரியான மழையில் மாட்டிக்கிட்டேன். ஸோ இதையும் நான் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அங்கேயே ஃபுல்லாக சாப்பிட்டேன். பாருங்கள், சிக்கனும் சரி, சிக்கன் நல்லா சூப்பராக சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது சிக்கனு. இந்த பாய்ங்க மட்டும் வந்துட்டு எப்படி தான் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்கன்னு தெரியல. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு அரிசியோட லென்த்து பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது. அநேகமாக இது வந்து எனக்கு தெரிஞ்ச யூனிட்டி ரைஸ்ன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சூடு ஆறி போயிருக்கு. அவனில் வச்சு சூடு பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்கனோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ரைத்தா கொடுக்க மாட்டாங்க, ஒரு இஞ்சி துவையல் மட்டும் கொடுக்குறாங்க. பட் அது அந்த அளவுக்கு வந்துட்டு ஒன்றும் சரியில்லை. பட் ஆனால் மற்றபடி பிரியாணி எல்லாம் சான்ஸே இல்லை. 70 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்ததுக்கு இது ரொம்ப ஒர்த்தான டேஸ்ட்டு. கண்டிப்பாக போகலாம். எங்கே இருந்தாலும் நீங்கள் போய் சாப்பிடலாம். ஓகே, தேங்க்யூ. பிரியாணியோட விஷயமே பதம், எப்படி சிக்கன் வெந்திருக்குதுங்களதான். அது 2 விஷயமே இதில் வந்து அருமையாக இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ளேவரு சூப்பர் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்க இது வந்து மாதத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அதை எப்படி இருக்கு தம்பி? எப்படி இருக்கு? கை வச்சு சொல்லுங்க. சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. அதில் போட்டிருக்க மசாலாலாம் சரியான விதத்தில் கலந்துருக்கு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இது நீங்கள் அனைவரும் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும்.